ஆல் இட்ஸ் மீ திவ்யவாணி. ரொம்ப நாளாகவே ஹோம் டூர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட நான் வந்தே ஒரு 1.5 வருஷம் ஆயிருக்கும். ஆனால் இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. பட் லாஸ்ட்டாக நான் இங்கேருந்து கிளம்புறப்போவாது பண்ணலாம் அப்படின்றதுக்காக பண்ணுறோம். ஸோ இது வாங்க ஹோம் டூர் காட்டுறேன். முக்கியமாக ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி ஃபாரின் கண்ட்ரீஸ் இல்லை ஆட்டோமேட்டிக் டோர் லாக்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கீஸ் கண்டிப்பாக கையில் வச்சுக்கணும். ஒரு அடி வெளியே வைக்கிறதுக்கு முன்னாடி கீஸ் செக் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே ஓப்பனும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கீஸ்க்கும் பெரிய ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால தான் இங்கே நான் பத்திரமா பிடிச்சிட்டு இருக்கேன். உள்ளே வாங்க. ஸோ ஜெர்மனியில் வந்து எப்போவுமே எடுத்த உடனே ஹால் வராது. நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி எடுத்த உடனே ஒரு பாத்வே தான் வரும். அதுக்கப்புறம் தான் ஹாலே வரும். ஸோ அந்த சின்ன பாத்வே தான் இது. சில வீட்டிலலாம் பாத்வேவே பெருசாக இருக்கும், அதுலேயே பாதி கட்டிங் போகும். ஸோ இதுதான் எங்களோட ஹால். எடுத்தோடனே ஹால் எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவே இருக்கும். ஸோ அதனாலேயே நாங்கள் அடிஷ்னலாக ஒரு பெட்டும் போட்டுப்போம். இங்கே வீடு வந்து 1 BHK தான். ஆனால் இது வந்து ஒரு பெரிய 1 BHK. மோஸ்ட்லி இங்கே எல்லாருமே 1 BHKல தான் இருப்பாங்க. ஏன்னா ஜாஸ்தி சிங்கிள் இருப்பாங்க. ஃபேமிலியாக இருக்கிறவங்க மோஸ்ட்லி 2 BHKல இருப்பாங்க, பசங்க அப்படி இருந்தாங்க அப்படின்னா. அண்ட் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஒரு ஃப்ரேமும் இருக்காது. ஏன்னா ஒரு ஆணி கூட என் ஹஸ்பண்ட் அடிக்க மாட்டார். அதனால் ஒரு ஃப்ரேம் கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. இது டிவியே இல்லாத ஒரு டிவி டேபிள். நாங்கள் ஃப்யூச்சரில் டிவி வாங்குவோம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு நாங்கள் டிவி டேபிள் வாங்கியிருக்கோம். ஸோ டிவி டேபிள்லேயுமே எதுவுமே இருக்காது, மினிமலாக அந்த ஃபோட்டோ ஃப்ரேமு. அண்ட் எங்கள் வீட்டில் ப்ரொஜெக்டர் இருக்கும். நாங்கள் ப்ரொஜெக்டரில் தான் ஏதாவது மூவிலாம் பார்ப்போம். மூவி நைட்லாம் இங்கேயே படுத்துக்கிட்டு இங்கேயே மூவி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்த டேபிள் வந்து ஒரு காலத்தில் இது ஒர்க் ஃப்ரம் ஹோமோட ஒர்க்கிங் டேபிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சும்மா டேபிளாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் டைனிங் டேபிளாகவும் இருந்தது. இப்போ வந்து இது வந்து டைப்பர் சேஞ்சிங் டேபிள் எங்கள் பாப்பாவுக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய வார்ட்ரோப். அண்ட் இதில் வந்து மோஸ்ட்லி என் ஹஸ்பண்டோட சூட்ஸு அதெல்லாம் தான் இருக்கும். என்னோடய ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடுத்துருப்பாரு ஸ்பேஸ் இங்கே. அதுவுமே அப்படி இப்படி இருக்கும் இங்கே. ஸோ இங்கே இந்த பெட்ஷீட்ஸ் அதெல்லாம் இங்கே போட்டுருவோம் நாங்கள். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வால் டெக்கர் இது. அதுக்கப்புறம் ஒரு 3 விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில். இந்த 3 விண்டோனால தான் இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. அண்ட் ஜெர்மனியில் வென்டிலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன தான் ஸ்னோவே அடித்தா கூட நம்ம வென்டிலேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இந்த விண்டோ இப்படி ட்விஸ்ட் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இங்கேருந்து நமக்கு காற்று வரும். நம்ம ஊர் மாதிரி இங்கே கிரில்லாம் இருக்காது. இங்கே எப்போவுமே ஓப்பன் விண்டோஸ் தான் இருக்கும். அண்ட் அந்த ஓப்பன் விண்டோஸ் வந்து இந்த மாதிரி தேவையானப்போ ஓப்பன் பண்ணிக்கணும். அண்ட் சம்மர் டைமில் நமக்கு நல்லாவே காற்று வேணும், வென்டிலேஷன் வேணும் அப்படின்னா இப்படி ஃபுல்லாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படின்னா வென்டிலேஷனுக்காக கொஞ்சம் நேரம் டெய்லி எவ்ரி ஹார் ஒரு 5 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா 3 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி 15 மினிட்ஸாவது ஓப்பன் பண்ணணும். இது எங்களோட கான்ட்ராக்டில் இருக்கிற ஒரு ரூல் புக்கே. இதை நாங்கள் மீறணும் அப்படின்னாலே பெரிய பெரிய ஃபைன் வரும். ஏன்னா இந்த வால்லாம் வந்து வெட்டாயிடும், ஃபங்கஸ் வந்துடும். ஸோ அதுக்காக இது வந்து டெய்லி ஆக்டிவிட்டியாக நாங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு இது க்ளோஸ் பண்ணுறேன். வீடே பார்த்திங்கன்னா பயங்கர அமைதியாக இருக்கும். ஒரு சின்ன சவுண்டு நாங்கள் இப்படி நடக்கிற சவுண்டாக இருந்தாலும் கேட்கும். அவ்வளோ அமைதியாக இருக்கும் ஜெர்மனியில். நெக்ஸ்ட்டு எங்களோட ரூம் காட்டுறேன். ஸோ இருக்கிற 1 BHKல இதுதான் அந்த ஒரு பி. இந்த ஒரு ரூம் தான் இருக்குது இந்த வீட்டில். ஸோ மோஸ்ட்லி நானும் என் ஹஸ்பண்டும் இதில் தான் நாங்கள் வந்து டிவியாக நினச்சிட்டு இதில் தான் நாங்கள் யூடியூப் வீடியோஸ் பார்ப்போம், நியூஸ் பார்ப்போம், மூவிஸ் பார்ப்போம். நான் எனக்கா சீரீஸ் பார்ப்பேன். எல்லாமே இந்த ஒரு குட்டி மானிட்டரில் தான் பார்ப்போம். இங்கே படுத்துட்டு அப்படியே இங்கே பார்ப்போம். ஸோ இங்கேயுமே வந்து ஒரு ஜன்னல் இருக்கும். ஸோ வென்டிலேஷன் வேணுன்னா இதையும் நாங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிப்போம். அண்ட் எனக்கு வந்து எவ்வளோ ரூம் டெம்பரேச்சர் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி கிளாத்திங் குழந்தைக்கு போடுவேன். ஸோ அதுக்காக அலெக்ஸா, வாட் இஸ் த ரூம் டெம்பரேச்சர்? The bedroom temperature is 19.7 degrees. ஸோ 19.7 டிகிரிஸ் இருக்குது. இது ஆக்சுவலி கோல்டு தான். ஒரு 22 டிகிரி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவேன், மோஸ்ட்லி ஹீட்டிங் ஆன் பண்ணி. அதுதான் இது எல்லா ரூம்லேயும் இருக்கும், இன்க்ளூடிங் பாத்ரூம். ஸோ இதை வந்து நம்ம தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு மணி நேரத்தில் ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் இங்கே. ஸோ இங்கே வந்து ஜாஸ்தி வந்து ஹீட்டிங் தான். ஸோ இதுவே வந்து மெயின்டைனும் பண்ணும். ஒரு 20 டிகிரிக்கு 25 டிகிரிக்கு ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணும். என்ன தான் வெளியே ஸ்னோ அடித்தாலும் நமக்கு உள்ளே வந்து நார்மலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குட்டி டேபிள் ஃபேன் இருக்குது. இது மோஸ்ட்லி வந்து ஜெர்மன் வீட்டில் யார் வீட்லேயும் இருக்காது. ஏன்னா எங்கேயுமே நீங்கள் சீலிங் ஃபேனே பார்க்க முடியாது. சம்மர் ஒரு 2-3 மந்த்ஸ் தான் இருக்கும். அது கூட அவங்க விண்டோ ஓப்பன் பண்ணி அதில் வந்து குளிர் காய்வாங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப ஸ்வெட்டி பாடி அப்படின்றதுனால நான் ஒரு டேபிள் ஃபேன் வாங்கிக்கிட்டேன். ஸோ இது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ் நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு வந்து வாங்கின ஒரு பெரிய பொருள்னால் அது இந்த டேபிள் ஃபேன் தான். அதையும் என் ஹஸ்பண்ட் உடச்சிட்டாரு. அப்புறம் நாங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக க்ரிப்பு வாங்கினோம். எங்கள் குழந்தை தூங்குவாங்கன்னு ஆசையாக வாங்கினோம். ஆனால் ஒரு நாளும் தூங்கினது கிடையாது. எப்போவுமே எங்களுக்கு நடுவில் தான் தூங்குவா. ஸோ ஒரு 10,000 ரூபாய் நாங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த க்ரிப்பில். இதுக்கு ஒரு பொம்மை வேறு, இந்த பொம்மையிலையும் விளையாடினது இல்லை. ஸோ ரூமுக்கு இப்படியும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது.
அண்ட் இங்கேயுமே ஒரு வெளியே போகிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. ரூம்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஜெர்மனியில் வந்து பார்த்திங்கன்னா டப் பாத் நிறைய இடத்துல இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாலும் நின்றுட்டு குளிக்கிறதுக்கு ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும். இது ஒரு ட்ரை டாய்லெட். வெட் பண்ணுறதா இருந்தால் இந்த போர்ஷனில் மட்டும்தான் வெட் ஆகிற மாதிரி இருக்கும். மொத்தமாகவே ட்ரை டாய்லெட். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே மிரர்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த மிரர் பின்னாடி நிறைய கபோர்ட்ஸ் இருக்கும். ஏகப்பட்ட கபோர்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் மொத்தமாகவே இங்கே எல்லாமே. ஸோ நிறையாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்டோரேஜ் இருக்குது, இங்கே ஸ்டோரேஜ் இருக்குது, இங்கே ஸ்டோரேஜ் இருக்குது, ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் இருக்குது. அப்புறம் இவர் தான் என் ஹஸ்பண்ட் ப்ளஸ் கேமராமேன். ஹாய் ஹாய் சப்பு. அண்ட் இங்கே லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மேக்கப் லைட்டாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேக்கப் லைட், நல்லா க்ளோயிங்காக தெரியும் ஃபேஸ் கூட. நல்லா மேக்கப் போட்டுக்கலாம். இங்கே வந்து திங்ஸ் எல்லாம் கூட வச்சுட்டு அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பக்கம் ஆங்கிளும் கிடைக்கும். ஸோ கிச்சனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ரூம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆல்மோஸ்ட் இது 2 BHKன்னு சொல்லலாம். இந்த கிச்சனை ஒரு ரூமாக கன்சிடர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்ல பெரிய ஸ்பேஷியஸ் கிச்சன் கொடுத்துருப்பாங்க. ஸ்டோரேஜஸும் நிறையா கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து இந்த ரோலிங் இதில் நான் டப்பாலாம் வச்சுருப்பேன். ஸோ ஒரு பெரிய கிச்சன். அண்ட் மோஸ்ட்லி நான் வந்து ப்ரெக்னென்சிலலாம் எனக்கு பயங்கர கால் வலியாக இருக்குன்றதுக்காக இதில் தான் உட்காந்து இப்படியே குக் பண்ணி இப்படியே சாப்பிட்ட நல்லா இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்கும். ஏகப்பட்ட கப்போர்டு. அண்ட் இங்கே வந்து முக்கியமாக சொல்லணும்னா ஃப்ரிட்ஜு வந்து இதோடவே கொடுத்துருப்பாங்க எங்களுக்கு. இங்கே இதுலேயே ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ ஃப்ரீசர் இது. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டோரேஜ், ஏகப்பட்ட ஸ்டோரேஜ், அவ்வளோ ஸ்டோரேஜ். கீழே எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோரேஜ் தான். நெக்ஸ்ட் என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம் இந்த வீட்டில், அதுதான் இந்த டிஷ் வாஷர், வாஷிங் மிஷின், ட்ரையர். மோஸ்ட் ஆஃப் என்னோடய ஒர்க் வந்து இதுவே பண்ணிடும். அண்ட் இங்கே வந்து வின்டர் அப்படின்றதுனால ரொம்பவே நம்ம தண்ணியில் கை வைக்க முடியாதுன்றதுக்காக இங்கே வந்து போத் ஹாட் வாட்டர் அண்ட் கோல்டு வாட்டர் ரெண்டுமே இருக்கும் இங்கே. ஸோ மோஸ்ட்லி வெசல்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து முக்கி இதில் போட்டுருவேன். அதுக்கப்புறம் துணியெலாம் இதில் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் ட்ரையரில் போட்டு மடித்து வைக்கிறது தாங்க ஒரு பெரிய வேலையே. ஸோ எங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வுட் ஒர்க் இருக்கிறதுனால நாங்கள் மேக்னெட்ஸ் எல்லாம் அந்த வாஷிங் மிஷின் மேலே தான் வச்சுருக்கோம். ஸோ ஒரு மினிமலான ஒரு மேக்னெட் கலெக்ஷன். இது வந்து ஒரு கிஃப்ட்டு நான் ஹஸ்பண்ட் கொடுத்துருந்தேன். அப்புறம் நாங்கள் பாரிஸ் போயிருந்தப்போ இந்த 3 வாங்கியிருந்தோம். நான் வந்து தாய்லாந்து போனப்போ ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் சென்னையில் இது ஒன்று க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இது வந்து ஆக்சுவலி கிஃப்ட்டாக வந்துச்சு. நான் இன்னும் சிங்கப்பூர் போகலை, பட் ஒரு ஃப்ரெண்ட் வந்து கிஃப்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் என்னோடய மேக்னெட் கலெக்ஷன். இன்னும் நிறைய கலெக்ஷன் வரும். என் ஹஸ்பண்ட் வந்து ட்ரிப்பு கூப்பிட்டு போனார்னா இன்னும் ஏகப்பட்டது வரும். கூப்பிட்டு போவாராங்க தெரில. அண்ட் ஒரு சின்ன கபோர்ட்லேயே வந்து நாங்கள் பூஜை ரூம் செட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் எங்களோட குட்டி க்யூட் பூஜை ரூம். உள்ளேயே இருக்கும். வேணுன்றப்ப நாங்கள் சாத்திடுவோம். இங்கே தான் நாங்கள் பூஜை சாமான்லாம் வச்சுட்டு இங்கே கீழே உட்காந்து நாங்கள் பூஜை பண்ணுவோம் யூஸ்வலாக. ஸோ எவ்வளோதான் ஸ்பேஷியஸாக இருந்தாலும் என் குழந்தை வந்து என்ன தான் தேடி வருவா இந்த ரூமில். பாருங்கள், அவளால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போடுவா. அதுக்கப்புறம் அழுவா, என்னை எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. அம்மா ஹாய் சப்பு. எங்கள் அம்மா ஜெர்மனிக்கு வந்திருக்காங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஹாய் சப்பு. இவகிட்ட இருந்து ஓடுறதே எனக்கு வேலை போய். அலெக்சா ப்ளே எப்படி வந்தாயோ, இப்படியே பாட்டு ப்ளே பண்ணி விட்டுருவேன் அவளுக்கு. அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட்டு வாசலுக்கும் ரூமுக்கும் நடுவில் இங்கே ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் இடைஞ்சலாக இருக்கும். ஏன்னா நாங்கள் இந்த வீடை காலி பண்ண போகிறோம். நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக இந்த வீட்டில் இருக்கிற வாரம் இதுதான். ஸோ இந்த வீடை வந்து நாங்கள் காலி பண்ணி நெக்ஸ்ட் ஒரு புது வீட்டுக்கு போகிறோம். அந்த புது வீட்டில் அகெயின் நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் ஒரு புது வீட்டுக்கு போகிறோம்.